எந்தன் இயேசுவே எந்தன் இயேசு. ரொம்ப சூப்பரா ஒன்னோட். இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசு. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரை சிரிச்சுட்டே பாரு. கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம். எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே. ஹல்லேலூயா. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியல, மாதிரியா இருக்கு. பா, என்ன கவலையா இருக்கு? ஹெட் மாஸ்டர் மாதிரி இங்க அங்க நந்து போற, என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, இது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கப்பல் கட்டணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் என்னால் தனியாக செய்ய முடியல, காசும் இல்லை, எப்படி கட்டணும்னு கூட தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. பா, அது பிரச்சனையே இல்லை, மனசு போட்டேன்னா என்ன வேணா பண்ணலாம். அப்படியா? நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? கண்டிப்பா வாங்க கட்டலாம், இப்போவே கட்டலாம். அங்கே கம்பியை போடுங்க, கம்பியை போடுங்க. கரெக்டாக இருக்குல்ல? கப்பல் கப்பல் வந்துச்சு. சரி, நான் இது கொஞ்ச நேரம் கடலில் ஓட்டிட்டு வரேன். சரி, பார்க்கலாம். சரிப்பா, அப்புறமா பார்ப்போம். அப்பா, அழகா இருக்கு. பா, கஷ்டப்பட்டு இன்னும் மாதிரியா புயல் அடிக்குது. ஐயோ, கப்பல் கப்பல் போகுது. ஐயோ 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 ஐயோ, கப்பல் போயிடுச்சு. ஐயோ, எங்க அப்பா கண்டுபிடிச்சா சாவடிச்சிடாரு. ஐயோ, அப்பா இங்க வா. நீனா என்ன ஆயிடுச்சு? மாதிரியா பாரு. அது ஒன்றும் இல்லை நைனா, நம்ம ஒரு கப்பல் கட்டணும்ல. ஆமா, அது சொல்லு, தயங்காம சொல்லு, என்ன ஆயிடுச்சு? அது போயிடுச்சு. போயிடுச்சா? எங்க? தண்ணியில் போயிடுச்சு, காற்று அடிச்சது. சரி, ரொம்ப சுகமா இருக்கு, இதை பத்தி யோசிக்காது, கொஞ்ச நேரம் போயிட்டு அப்புறமா பார்க்கலாம். இது என்ன பண்ணலாம். சரிப்பா. அவன் கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த கப்பலை தொலைச்சதுனால ரொம்ப கவலையா தினமும் அந்த தண்ணி இடத்துல போய் அவனுடைய கப்பலை தேட பார்க்குறான். 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, அவனால் அதை கண்டுபிடிக்கவே முடியல. திடீர்னு ஒரு நாள் அவன் அவங்க ஊர் மார்க்கெட்டுக்கு போகிறான். அப்போ அங்கே ஒரு கடையில் அவன் ஒரு விஷயத்த பார்க்குறான். அது நீங்களே இப்போ பாருங்க. அம்மா காய்கறி வாங்க அமிச்சாங்க. சரி, வெங்காயம், தக்காளி, கப்பலா? இந்த கப்பல் எங்கேயோ பார்த்துருக்கேனே. அட, இது ஏன் கப்பல் ஆச்சு? இப்போ உடனே போய் கேட்குறேன். சார் 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 சார், என்னப்பா? அந்த கப்பல் நீங்க எங்க இருந்துச்சுங்க? என் கப்பல் பா, நான் செஞ்சது. உங்க கப்பல் இல்ல அது, அது ஏன் கப்பல், நான் கட்டினேன். அது எங்கேயோ காணாம போயிடுச்சு. என்னப்பா, 5000 ரூபாய் இந்த கப்பல் வாங்குறியா? காசு இருக்கா? அதுனொண்டா இருக்கிறேன். 5000 ரூபாய் காசு இருக்கும். போ. 5000 ரூபாய்? ஆமா, கஷ்டப்பட்டு கையால கட்டினேன் சார். 5000 ரூபாய்ல எங்க கையில சார். காசு எல்லாமே வராத, கடையை விட்டு வெளியே போ. ஐயோ, எப்படியோ கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கணும்.
சரி நான் சம்பாதிச்சு வரேன். இப்போ அவனுடைய கப்பல்ல வந்து அவன் கப்பல் வந்து ஒரு இடத்துல இருக்கு, அதுல அவன் பேர் இருந்தாலும் அந்த கடைக்காரர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவன் ரொம்ப கவலையில இப்போ போய் நான் சம்பாரிச்சு அந்த காசை எடுத்துட்டு வரேன்னு வந்திருக்கான். என்னெல்லாம் பண்றான்றதை நீங்க இனிமே பாருங்க. சார் 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 நீங்கள் கேட்ட 5000 ரூபாய் இதோ இந்தாங்க வச்சுக்கோங்க. அதெல்லாம் அப்போட பிரைஸ் பா. இப்போ ஒருத்தவங்க வந்து 8000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. போ 8000 ரூபாய் 8000 ரூபாய் இருந்தானா வாங்கிட்டு போ, இல்லைன்னா கிளம்பு. ஐயா கஷ்டப்பட்டு மைதானத்துல உருண்டு பெராண்டி அது என் ப்ராப்ளம் கிடையாதுப்பா. ஐயா. 8000 ரூபாய் இருந்தா வாங்கு, இல்லைன்னா பானிபூரியெல்லாம் கிளம்பு. பானிபூரியெல்லாம் விற்று காசு சம்பாதிச்சியா? 8000 ரூபாய் இல்லையா? ஓகே, அப்படின்னா கடையை விட்டுப்போம். டிஸ்டர்ப் பண்ணாத பிஸ்னஸ். ஐயோ எப்படியோ கப்பல் எடுத்தவங்க, எப்படியோ அந்த காசு எடுக்கணும். ஆஹா, நான் சின்ன வயசுல எங்கேயோ காசு சேமிச்சு வச்சேன். அப்போ உடனே பாரு எடுக்கிறேன். இது ஐயோ ஐயோ சார் 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 இல்லைங்க. என்ன பண்ணி வச்சிருக்க? ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு சேவ் பண்ண இப்படியா அப்படியே வச்சு அப்படியே தூக்கி போடுற? அப்பா அந்த கப்பலை நான் கண்டுபிடிச்சேன்ப்பா, ஆனால் அதுக்கு காசு வேணும்ப்பா. என்கிட்ட காசு இல்லைப்பா. சரி, கடைசி வாட்டி நான் உனக்கு தரேன். ஆனால் அடுத்த வாட்டி காற்று வருது கரடி வருதுலாம் சொல்லக்கூடாது. ஒழுங்கா இந்த கப்பல் பார்க்கணும். சரிப்பா. சரி போ. சார் நீங்கள் கேட்ட காசு சார், ஃபுல் அமௌண்ட். ஐ எப்படி 8000 ரூபாய் எடுத்த? அத்தனோண்டா இருக்கியா? ஓகே ஓகே இருக்கு, இந்தா எடுத்துக்கோ இந்த கப்பலை. ஐயோ எனக்கு கடிச்சிச்சு, கஷ்டப்பட்டு கட்ட கப்பல் கடிச்சிச்சு. எப்படியோ ஏசப்பா நன்றி. அந்த பையன் எவ்வளோ ஆசையா அந்த கப்பல் கட்டினால, எவ்வளோ கஷ்டப்பட்டான் அந்த கப்பலுக்காக. ஆமா, இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய வந்து தேவன் நம்மள அழகாக அவர் நமக்காக அன்பின் பரிசா சிலுவை எடுத்து சுமந்தாருன்னு தெரியும், உயிரோட எழுந்தாருன்னு நம்மளுக்கு தெரியும். அவர் ராஜாதி ராஜாவா இன்னைக்கும் என்னைக்கும் உயிரோட இருக்கிற ஏசப்பா. இந்த உயிரோட இருக்கிற ஏசப்பா தான் நமக்கு அன்பின் பரிசு. இந்த உயிரோட இருக்கிற ஏசப்பாவை அந்த சின்ன குழந்தையா இருக்கும் போது பாக்குறதுக்கு 3 ஞானிகள் ரொம்ப தூரத்துல இருந்து வந்தாங்களாம். 3 ஞானிகள் ரொம்ப தூரத்துல இருந்து வந்தாங்க. அப்ப தூரத்துல இருந்தவங்களுக்கும் இந்த அன்பின் பரிசு தேவை, ஏசப்பா தேவை. யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஏசப்பா விட்டு தூரமா போயிருக்கோமோ, இந்த ஏசப்பா அவங்களுக்கும் எனக்கும் தேவை. கிட்டத்துல இருக்கிறவங்க இங்க யாரு ஏசப்பா கிட்ட இருக்கிறா? மரியாள் கிட்ட இருக்கிறாங்க. அப்ப நம்ம நினைச்சிட்டு நம்ம ஒருவேளை சர்ச்சுக்கு வர்றோம், ரெகுலரா நம்ம வந்து சர்ச்சுக்கு போறோம், நம்ம ஆராதிக்கிறோம் நினைக்கலாம். ஆனா நமக்கும் இந்த ஏசப்பா தேவை. ஏன்னா தூரத்துல இருக்கிறவங்களுக்கும் தேவை, கிட்டத்துல இருக்கிறவங்களுக்கும் தேவை. எட்டி பிடிக்காத தூரத்துல இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த ஏசப்பா காணிக்கையா அன்னைக்கு வந்து அங்க மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. இப்ப 3 காணிக்கையா அவங்களுக்கு ஒரு கொண்டு வச்சாங்க. யாரு வச்சா? இந்த ஞானிகள் வச்சாங்க. இந்த 3 காணிக்கைய வச்சாங்க. இந்த 3 காணிக்கைய வச்சு அவங்க அங்க ஆராதிச்சாங்க, பணிந்து ஆராதிச்சாங்க. அப்ப ஏசப்பா யாருன்னா இலவசமான gift. முதல் gift எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? முதல் gift என்னது? ஃப்ரீ gift. சொல்லலாமா? என்ன gift? ஃப்ரீ gift. ஏன்னா இலவசமா அன்பின் பரிசா உங்களுக்கும் எனக்காகவும் நானும் நீங்களும் தான் பலியாயிருக்கணும் சிலுவையில. ஆனா நமக்கு பதிலாக பாவ நிவிர்த்தியின் பலியாக கிறிஸ்து இயேசு சிலுவையில தொங்கி மரித்து அடக்கப்பட்டு உயிர் தெழுந்த இயேசு, அவர் உயிரோடு இருக்கிற இயேசு, அவர்தான் ஃப்ரீ கிஃப்ட். இந்த ஃப்ரீ கிஃப்ட இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஏத்துக்கிறோமோ இந்த கிஃப்ட கையில வாங்க முடியாது. இப்ப நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் கிடைக்கும் போது கொஞ்ச நேரத்துல கையில வாங்கலாம்.
ஆனா ஏசப்பா கிஃப்ட எப்படி வாங்கணும்? இருதயத்துல வாங்கணும். எங்க வாங்கணும்? இருதயத்துல வாங்குனீங்கன்னா நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. ஏசப்பாவுடைய பிள்ளைங்கன்னா நீங்களும் நானும் இந்த ஃப்ரீ கிஃப்ட இருதயத்துல முதல்ல வாங்கணும். ரெண்டாவது, ஏசப்பா நம்மளுக்கு பெஸ்ட் கிஃப்ட். யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட் இருக்கிறா? சிநேகிதன் யாருக்கெல்லாம் இருக்கலாம்? ஃப்ரெண்ட் யாருக்கெல்லாம் உண்டு? எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் வேணும்னு ரொம்ப ஆசை இல்ல? ஃப்ரெண்ட்னா நம்ம இந்த உலகத்துல என்ன சொல்லுவோம்? ஃப்ரெண்டுக்கு ஹை சொல்லுவோம், பை சொல்லுவோம், ஃப்ரெண்டோட ஜாலியா நம்ம இருப்போம் ஃப்ரெண்டோட. ஆனா ஏசப்பா உங்களுக்கும் எனக்கும் ஃப்ரெண்டுனா இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைக்க வந்த ஃப்ரெண்ட். அவர் ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு உங்களை என்னையும் கொண்டு வராரு. தனிமையா இனிமே நீங்களும் நானும் இருக்க வேண்டாம். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட நம்மள விட்டுட்டு என்னைக்காவது போயிடலாம். ஆனா ஏசப்பா நம்ம கூட நம்ம இருதயத்துல ஏத்துக்கிட்டோம்னா அவர் என்னன்னைக்குமே இருதயத்துல இருக்கிறதுனால நம்ம இருதயத்தை சுத்திகரிப்பு செய்ய வந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட். கடைசியா அவர் யாருன்னா, அவர் என்ன சொன்னேன்? ஃப்ரீ கிஃப்ட். சொல்லாமா? என்ன கிஃப்ட்? ஃப்ரீ கிஃப்ட், அப்புறம் பெஸ்ட் கிஃப்ட். அடுத்து அவர்தான் கரெக்ட் கிஃப்ட். என்ன கிஃப்ட்? சரியான கிஃப்ட், கரெக்ட் கிஃப்ட். அவர் மட்டும்தான். ஏன்னா நம்ம வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், யார் யாரெல்லாம் நினைப்பா நான் பங்காளிங்க உண்டு இல்ல நம்ம குடும்பத்துல. இப்ப ஏசப்பாவுடைய பிள்ளையா, ஏசப்பாவுடைய ஃப்ரெண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆயிட்டோம்னா நம்ம வெறும் பங்காளி கிடையாது. நம்ம உலகத்துல பங்காளிங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு, ஷேர் இருக்கு. அந்த அப்பா அம்மாவுடைய சொத்துல ஒரு பங்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஏசப்பாவுடைய பிள்ளையா, ஏசப்பாவுடைய ஃப்ரெண்டா நீங்க யாராவது ஆயிட்டீங்கன்னா அவர் ஒரு கரெக்ட் கிஃப்ட். அப்படின்னா நீங்க சுதந்திரவாடி. சுதந்திரவாடினா என்ன அர்த்தம்னா, ஏசப்பாக்கு இருக்கிற எல்லாமே உங்களுக்கும் இருக்கு. ஏசப்பாக்கு இருக்கிற எல்லாமே உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. கரெக்ட் கிஃப்ட். அப்ப அவர் ராஜாதி ராஜானா நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவோட பிள்ளைங்க, ராஜாதி ராஜாவோட ஃப்ரெண்ட், சிநேகிதன், ராஜாதி ராஜாவோட. ஒரு நாள் அவர் சீக்கிரமா வரப்போறார். வரப்போகும்போது கிஃப்ட் மட்டும் இல்ல, என்ன கிடைக்க போதா? பிரைஸும் கிடைக்கும். உங்களுக்கும் எனக்கும். நீங்க அவருடைய பிள்ளையா, ஃப்ரெண்டா, பங்காளி மட்டும் இல்ல, நான் சுதந்திரவாளி. நான் எல்லாத்தையும் நான் சுதந்திரித்து கொண்டேன், என்னை விடுவிச்சிட்டாரு ஏசப்பா. அப்படி நீங்களும் நானும் சொன்னோம்னா இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு என்ன வாங்க போறோம்? கிஃப்ட். ஏன்னா ஏசப்பா தான் நம்மளுக்கு கிஃப்ட். அடுத்து என்னது? பிரைஸ். சொல்லலாமா? நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஃப்ரீ கிஃப்ட், பெஸ்ட் கிஃப்ட், கரெக்ட் கிஃப்ட், அப்படின்னா சரியான கிஃப்ட். அது மட்டும் இல்ல, நமக்கு பிரைஸும் கிடைக்குது. இப்படி மேலான ஒரு பிரைஸ் நம்ம இன்னைக்கு எல்லாரும் வாங்கிக்குவோமா? ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, நிறைய தடவை சொல்லியிருக்கோம்ப்பா, உங்களை என் உள்ளத்துல ஏத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு இலவசமான கிஃப்ட். ஆனா நீங்க எவ்வளவு தூரம் பலியானி சிலுவையில எங்களுக்கு சுமந்தீரப்பா, ரத்தம் சிந்தினீர். இனி வேற பலி தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீ கிஃப்ட் நாங்க வாங்கிக்கணும். பெஸ்ட் கிஃப்ட். ஆண்டவரே, விசுவாசிக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், அன்பா இருக்கணும், ஒருவர் மேல ஒருவர் அன்பு செலுத்தணும். இந்த பெஸ்ட் கிஃப்ட் நாங்க அநேகருக்கு நாங்க கொடுக்கணும் தகப்பனே. இந்த கரெக்ட் கிஃப்ட் ஒரு நாள் நீங்க எல்லாருக்கும், இங்க இருக்கிற யாருனாலும் சரிதான், இங்க கேட்கிற யாருனாலும் சரிதான், ஒரு நாள் ஏசப்பா வர்றத பார்க்க போறோம். அப்ப ஆண்டவரே, இந்த கரெக்ட் கிஃப்ட் அவரவருடைய கிரியைக்கு தக்க பலனை உங்களுடைய கரத்திலிருந்து நாங்க வாங்கிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென்.